ஒரு உருளை வடிவ தொட்டியின் கொள்ளளவு 1848 மீட்டர் கியூப் மற்றும் அதன் அடிப்பக்க விட்டம் 14 மீட்டர் எனில் அத்தொட்டியின் ஆழம் காண்க. இப்போ இந்த கொஷினில் வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு தொட்டி அது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா வந்து சிலிண்டர் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதோட கொள்ளளவு அதாவது வால்யூம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1848 மீட்டர் கியூப்னு கொடுத்துட்டு இதோட விட்டம் அதாவது டயாமீட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 14 மீட்டர்னு கொடுத்துட்டு இதோட ஆழம் டெப்த் அதாவது ஹைட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. சரியா, ஹைட் தான் அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோன்னா நமக்கு வால்யூம் ஃபார்முலா தெரியும். உருளையோட கன அளவு ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச்சா. அதில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஹச் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு வால்யூம் தெரியும். அதே மாதிரி டயாமீட்டர் கொடுத்துருக்காங்களா, இதை வச்சு ரேடியஸ் என்ன பண்ணுவோம் டயாமீட்டர் பை 2 அப்படின்னா வந்துட்டு நமக்கு ரேடியஸ் கிடச்சிரும். ஸோ அதனால் 14/2 போட்டோம் அப்படின்னா வந்து 7 மீட்டர் நமக்கு ரேடியஸ் கிடச்சிரும். இப்போ இந்த ஃபார்முலாவில் போய் நான் அப்ளை பண்ண போகிறேன். வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா 1848 கிடச்சிச்சா, அதை போட்டாச்சு. அதே மாதிரி பைக்கு 22/7 போட்டாச்சு. ஆரோட வேல்யூ 7ஆ, ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறனால 7 × 7 ஹச் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 11 டேபிளில் இது 2 டைம்ஸ் வரும். இது பார்த்தோம் அப்படின்னா 168 வரும். அப்படி தானே. அடுத்து திரும்பி என்ன பண்ணால் 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 8 2 16 அப்புறம் 484 வருமா. அடுத்து திரும்பி வந்து 7 டேபிளில் பண்ணுறோம். 7 டேபிளில் பண்ணால் இங்கே 12 டைம்ஸ் வந்துடும். இந்த 7ஐயும் கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு ஹச் இஸ் ஈக்குவல் டு இந்த பேலன்ஸ் இருக்க 12. அப்போ ஹச் எவ்வளோ நமக்கு 12 மீட்டர். ஓகேயா.